இந்த காப்படி உலக்கில் 2 உலக்கு வந்துட்டு இட்லி அரிசி 180 உளுந்தோட ஒரு கை உளுந்து சேர்த்து போட்டுப்பேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையுமே 1க்கு 3 தடவை நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு நான் இட்லி மாவை ஆட்டி வச்சுப்பேன். என்னோடய இட்லி தோசை எல்லாமே அவ்வளோ சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும், தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். என்னோட இந்த சாஃப்டான இட்லிக்கு இன்றைக்கி நிலக்கடலை பருப்பு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு நினச்சப்ப நிலக்கடலைக்கு ஈக்குவலாக வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட தேங்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் கொஞ்சம் புதினா இலை எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அதை வந்துட்டு இதில் ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த நிலக்கடலை பருப்பு, புளி, புதினா இலை, வெள்ளைப்பூடு, தேங்காய், வத்தல்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு சட்னி அரைச்சப்ப அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஏனோ தான் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு அரைக்கிறப்பன்னா சட்னி என்னவோ அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துடுது. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.